ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி ஆலு டிக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலு டிக்கி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுக்குவோம். இந்த டிக்கியை தட்டுறதுக்கு ஆயில் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டிக்கி தட்டுறதுக்கு ஈஸியாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம தட்டி பிளேட்டில் எல்லா இதையுமே தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், அதனால் ரொம்ப எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இதை நல்லா 2 பக்கமே வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, ஆலு டிக்கி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.